காவேரி பார்த்து வேணும்னே வந்து சிரிச்சிட்ருக்காங்க. ராகினியும் அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு வந்து காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே தாத்தா வரதை பார்த்து, "தாத்தா வாங்க தாத்தா" அப்படின்னோடனே, "விஜய் எப்படிம்மா இருக்கான்?" இருக்காரு தாத்தா, வாங்க தாத்தா" அப்படின்னோடனே ராதா வரதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சிட்டு உடனே வந்து, "அத்தை நீங்களா?" அப்படின்னோடனே, "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. "ஐயோ ஏன் மாமியார் எதுக்கு இங்கே வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. "சார் இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார்" அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து, "நீங்கள் யாரும்மா?" அப்படின்னோடனே, "நான் தான் சார் இப்போ உங்களுக்கு கேஸ் கொடுத்தாரு இல்லையா அவரோட ஒய்ஃப் சார்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம் சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். இவர் வேணும்னே வந்து விஜய் மேலே இருக்க வந்து பிரச்சனையில் வந்து கொடுத்துருக்காரு சார். உண்மையிலே இந்த கேஸில் வந்து விஜய் எந்த சம்மந்தமும் பண்ணல சார்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் அந்த பொண்ணு விரும்பினது உண்மை தான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணோம் சார். திடீர்னு அந்த பொண்ணு காணா போயிட்டா. அதான் எங்களுக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து தான் காவேரி வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா. காவேரி கூட்டின்னு வந்துட்டோன்னே அந்த பொண்ணுக்கு நல்லா தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து விஜய் காப்பாற்றினா. ஆனால் அந்த பொண்ணு இப்போவே விஜய்க்கு எதிராக திரும்பிட்டா. அதுவும் கிட்ட கிடையாது, காவேரி விஜய் வாழ்க்கையிலையும் பிரச்சனை பண்ணுறா. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. இவர் தான் வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டி அமைச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக விஜய் ஏன் மாட்டி விட்டாருன்னு தெரியல சார். உண்மை என்னென்னா விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். வேணும்னே இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் வந்து ஏதோ வந்து திட்டம் போட்டு வந்து பண்ணிட்டுருக்காங்க சார். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன் சார் அப்படின்னோடனே, "இங்கே பாருமா, உங்கள் வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவரை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்கம்மா" அப்படின்னோடனே, "சரிங்க சார் நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸர்கிட்ட போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? விஜய் மேலே எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னொன்னே, "இல்லை ராதா நீ இப்படி பேசுகிற, நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னா விஜய் உள்ளே இருக்கிறது தான் கரெக்டு. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத ராதா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்றாரு. "என்ன பேசுகிறீங்க நீங்கள்? விஜயும் நம்ம புள்ள தான். நம்ம புள்ள மாதிரி நினச்சா அவன் புள்ளையாயிடுவானா? அவன் என்னையே மாட்டி விட பார்த்தான், அதனால தான் அவனை மாட்டி விட்டேன்" அப்படின்றாரு. "இங்கே பாருங்கள், இந்த கேஸ்லேருந்து விஜய் வந்து வாபஸ் வாங்குறீங்க. இந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கலை, நடக்கிறதே வேலை. இங்கே பாராதா, என் புள்ள தான் எனக்கு முக்கியம், நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இப்போ நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா அடுத்து இந்த ராதா இந்த உலகத்திலே இருக்க மாட்டா" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் ராதா இப்படிலாம் பண்ணுறேன்? நான் அப்படி தாங்க பண்ணுவேன். உங்களால் முடியுமா முடியாது அதை சொல்லுங்கன்னொன்னே, இங்கே பாரு மாப்பிள்ள, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல கேஸை வாபஸ் வாங்குங்க, நடக்கிறது வேறு" அப்படின்னோடனே, "வேறு வழி இல்லாமல் சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார்" அப்படின்ட்டு அன்பரசு சொன்னோன்னே, "இப்போ வந்தியா என் வழிக்கு, உன் பொண்டாட்டி சொன்னாதான் புத்தி வருது உனக்கெல்லாம்" அப்படின்றாரு. "சரிங்க சார், எங்கே கழுத்து போகணும் சொல்லுங்கள், போட்டு போகிறேன்" அப்படின்னு போட்டு போகிறாங்க. விஜயும் போடுறாரு. உடனே விஜய் வந்து அவங்க சித்தியை பார்த்து, "தேங்க்ஸ் சித்தி" அப்படின்றாரு. "டேய் இதில் என்னடா இருக்குது, நீ ஏன் புள்ளடா, உன்னை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்" அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெண்ணிலாக்கும் அவங்க கேங்குக்கும் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. விஜயோட கண்கள் வந்து காவேரி தேடுது. ஓடி போய் கையை பிடிக்கிறாரு. "காவேரி நீ முதல்ல கிளம்பு காவேரி, தண்ணி குடிச்சியா இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வெண்ணிலாவை நோக்கி நம்ம ராதா வந்து போகிறாங்க. "இங்கே பாருமா, நீ பண்ணியிருக்க வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, தேவையில்லாம வேலை பண்ணிகிட்ருக்க. உன்னை காப்பாற்றி விட்டதுக்கு எனக்கு செலுத்த நன்றி கடனா இது. உன்னை விஜய் எவ்வளோ தூரம் வந்து நம்பினா, இப்படி துரோகம் பண்ணுற?" "ஆண்டி நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்ன துரோகம் பண்ணலையா? இப்படி இருக்க, இவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்க நீ, உன்னை காப்பாற்றி விட்டுருக்கான் அவன், அவனை போய் வந்து உள்ள தள்ளி இருக்க, என்னம்மா பொண்ணு நீ? நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. விஜயை நான் எப்படிலாம் லவ் பண்ணேன் உங்களுக்கே தெரியும்னு, விஜய் என்னை எப்படிலாம் லவ் பண்ணாரு. இப்போ என்னமோ இப்போ வந்து காவேரிக்காக என்ன வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. நான் என்ன ஆண்டி பண்ணுவேன்? இங்கே பாருமா, நீ இப்போ பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அவங்க இருக்க புருஷன் பொண்டாட்டிமா, அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறானே, அது அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆண்டி. அக்ரிமெண்ட் கல்யாணமோ என்ன கல்யாணமோ ஆக மொத்தம் கல்யாணம் ஆகிடுச்சுல. பொண்டாட்டின்னு ஒருத்தி அவனுக்கு இருக்கால, அவங்க 2 பேரும் பேசிப்பாங்கம்மா. இதானாலும் இப்போ பாரு, அவங்க 2 பேரும் எப்படி ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிரிக்க பார்க்குற. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையாம்மா? இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆண்டி, எனக்கு விஜய் வேணும். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னமோ விஜய் மேலே வந்து காதல் வச்சிருக்கேன், இதுதான் உன் காதலா? அங்கே பார்த்தல காவேரியை, அவனுக்கு ஒன்றா துடிச்சு ஓடி வரா, அதுதாம்மா காதலாம். காதல்னு சொல்லிட்டு என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்க, உன்னெல்லாம் பார்த்தாவே அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.